பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கபரு அருகே அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணை தாண்டி சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண்ணே, அல்லாஹ்வை பயப்படு, நீ பொறுமையாக இரு என்று கூறினார்கள். என்னை விட்டும் நீ செல்வீராக, எனது சோதனை போல் நீ சோதிக்கப்படவில்லை, அதை நீர் அறிய மாட்டீர் என்று அப்பெண் கூறினாள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அப்பெண்ணிடம் கூறப்பட்டது. உடனே அப்பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்தாள். அந்த இடத்தில் காவலாளி எவரும் இல்லை. நான் உங்களை அறிந்தவள் அல்ல என்று கூறினாள். பொறுமை என்பது கஷ்டத்தின் ஆரம்பத்திலேயே இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணிடம் கூறினார்கள். முஸ்லிம் மற்றொரு அறிவிப்பில் அவள் தன் மகனுக்காக அழுதாள் என்று உள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், முஃமினான எனது அடியானுக்கு உலக மக்களில் விருப்பமானவரை நான் கைப்பற்றி பின்பு அவன் பொறுமையாக இருந்து நல்லதை எதிர்பார்த்தால் அவனுக்கு என்னிடம் கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், பிளேக் நோய் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன். தான் நாடியோர் மீது அல்லாஹ் ஏற்படுத்தும் வேதனைதான் அது. மேலும் இறை விசுவாசிகளுக்கு அருளாக அதை அல்லாஹ் ஏற்படுத்தி உள்ளான். பிளேக் நோய் ஏற்பட்டு அந்த ஊரிலேயே தனக்கு அல்லாஹ் விதித்திருந்தாலே தவிர தனக்கு தீங்கு ஏற்படாது என்பதை அறிந்து பொறுமையாளனாக நல்லதை எதிர்பார்த்தவனாக இருக்கும் ஒரு அடியானுக்கு ஷஹீத், போரில் உயிரை விட்டவர் கூலி அவருக்கு உண்டு என்று என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், என் அடியானை அவனது இரு விருப்பமான கண்களை பார்வையை பிடுங்கி நான் சோதித்து அவன் பொறுமையாக இருந்தால் அவ்விரண்டுக்கும் ஈடாக சொர்க்கத்தை நான் தருவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதாவு இப்னு அபி ரஃபா என்பார் அறிவிக்கின்றார், சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை உமக்கு நான் கூறட்டுமா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம் கேட்டார்கள். சரி என்று நான் கூறினேன். இதோ இந்த கருப்பு நிற பெண்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். இப்பெண் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். நான் வலிப்பு நோயாளி, இதனால் ஆடை திறந்துவிடும் நிலை ஏற்படுவதாக உள்ளேன். எனக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விரும்பினால் பொறுமையாக இரு, உனக்கு சொர்க்கம் உண்டு. நீ நாடினால் உனக்கு சுகம் தர அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன் என்று கூறினார்கள். நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூறிய பெண், நான் ஆடை திறக்கப்பட்டுவிடும் நிலை உள்ளவளாக இருக்கிறேன். எனவே எனது ஆடை திறக்காமல் இருக்க அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்று கேட்டார். அப்பெண்ணுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் அருளும் அவனது சாந்தியும் அந்த நபிமார்கள் மீது உண்டாகட்டுமாக. அந்த நபியை அவரது சமூகத்தினர் அடித்தார்கள், அவரை இரத்தம் சிந்த வைத்தார்கள். அவர் தன் முகத்தில் இரத்தத்தை துடைத்தவராக, இறைவா, எனது இந்த கூட்டத்தாரை மன்னிப்பாயாக, நிச்சயமாக அவர்கள் அறியாதவர்களாக உள்ளனர் என்று கூறினார். என் நபிமார்களில் ஒருவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சம்பவம் நான் இன்று நேரில் பார்ப்பது போல் உள்ளது. அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கு சிரமம், நோய், கவலை, துக்கம், நோவினை, மயக்கம் மற்றும் அவனின் காலில் குத்திவிடும் முள்ளின் வேதனை உட்பட அனைத்திற்காகவும் அல்லாஹ் அவனது குற்றங்களை மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலாக இருந்த சமயம் அவர்களிடம் சென்றேன். இறை தூதர் அவர்களே,
நீங்களும் கடும் காய்ச்சலால் அவதிப்படுகிறீர்களே என்று கேட்டேன். ஆம், உங்களில் இருவரின் காய்ச்சல் ஏற்படுவது போல் நான் காய்ச்சலுக்கு ஆளாகிறேன் என்று கூறினார்கள். இதற்கு உங்களுக்கு 2 கூலி உண்டா என்று கேட்டேன். ஆம், அவ்வாறே ஒரு முஸ்லிமுக்கு முள் குத்துவது மேலும் அதற்கும் மேலாக எந்த நோவினை ஏற்பட்டாலும் அவற்றால் அவனது குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். மரம் தன் இலைகளை உதிர்ப்பது போலவே அவனது பாவங்கள் அவனை விட்டும் நீக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒருவனுக்கு நல்லது செய்ய அல்லாஹ் நாடிவிட்டால் அவனை சோதிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட தீமைக்காக மரணத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அப்படியே அவசியம் விரும்புபவர் இருந்தால், இறைவா, உயிருடன் இருப்பது எனக்கு சிறப்பாக இருந்தால் என்னை வாழச் செய்வாயாக, மரணிப்பது எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்கச் செய்வாயாக என்று கூறட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.